ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே 15 to 30 ஏஜ் குரூப் தான் இருப்பீங்க. இந்த டைம் தான் நீங்கள் டீனேஜர் டு மேன் ஆகிற டைம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இன்டெலிஜென்ட்டாகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்கணும்னு தோணும். அப்படி திங்க் பண்ணுற பர்சனை நீங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரதுக்கு நான் இன்னைக்கு சம் இம்பார்ட்டன்ட் க்ளோ அப் டிப்ஸ் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சாலே அது உங்களை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஸோ நீங்கள் எப்போதுமே க்ளோ அண்ட் ஷைனிங்கோட அட்ராக்டிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 1 week 2 week ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொன்னால் லாஸ் உங்களுக்கு தான். நீங்கள் உங்கள் க்ளோ அப் ஆர் ஸ்டடீஸ் ஆர் எனிதிங் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியோட பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பி கன்சிஸ்டன்ஸ் ஃபார் வாட் யூ வாண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இம்ப்ரூவ் யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் செய்கிற தப்பே இதுதான். எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, பட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சுத்தமாக கோட்டை விட்டுருவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு நீங்கள் 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் உங்கள் பர்சனாலிட்டியை இன்னும் சிறப்பாக காட்டும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ இன்னும் க்ளோ அப் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரிமெம்பர் திஸ், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ரொம்பவும் பிரைட் கலர்ஸ் வியர் பண்ணாதீங்க. லைக் ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் கலர்ஸ். இந்த பிரைட் கலர்ஸ்லேருந்து தூரமாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது. அட் த சேம் டைம் நியூட்ரல் கலர்ஸில் வியர் பண்ணுங்கள். லைக் பிளாக், நேவி ப்ளூ, கிரே, ஒயிட், லைட் க்ரீன், சாண்டில், மெரூன். இந்த கலர்ஸில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்குமே செட் ஆகும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஸோ நீங்கள் க்ளோ அப் அண்ட் அட்ராக்டிவாக தெரியணும்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, ஃபாலோ எ குட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நார்மலாக மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாமலும் நிறைய பேர் இருக்கீங்க. பட் நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் முக்கியமாக 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, யூஸ் ஃபேஸ் வாஷ். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். பட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், நிறைய பேருக்கு வெட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிறத பாருங்கள். ஸ்டெப் 2, மாய்ஸ்சரைசர். அதுவும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே ஜாப் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியே போகும்போதோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்களும் வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் SPF 40, SPF 50 கேட்டகரியாக இருந்தால் நல்லது. இந்த 3 ஸ்கின் ரொட்டீனையும் நீங்கள் 2 months கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின் க்ளோ அப் ஆகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். டிப் நம்பர் 3, ரிமூவ் த ஹேர்ஸ் பிட்வீன் த ஐப்ரோஸ். உங்களோட ஐப்ரோஸ்க்கு நடுவில் ஹேர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு கூட்டு புருவமாக இருக்கும். சில பேருக்கு அந்த பிளேஸில் டைனி ஹேர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், பட் நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை எப்பவும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் ஃபேஸ் அட்ராக்ஷனில் ஐப்ரோஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஐப்ரோஸ் ஷார்ப் பண்ண அப்புறம் ஷார்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் தெரிகிற டிஃபரன்ஸ். தென் உங்களோட ஐப்ரோஸ் நெருக்கமே இல்லாமல் தின்னா இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறப்போ கேஸ்டர் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. 2-3 வீக்ஸில் டிஃபரன்ஸ் தெரியும். டிப் நம்பர் 4, ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் ஹைஜீனிக். நீங்கள் எப்பவுமே உங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்மள பல பேருக்கு மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்கும், பட் குளிச்சு ரெடி ஆகிட்டிங்கன்னா ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்பவும் உங்களை க்ளீனாக வச்சுக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணுங்க, டங் க்ளீன் பண்ணுங்க, குளிங்க. உங்களை நீங்களே ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஒன்ஸ் இன் எ மந்த் உங்கள் பாடியில் இருக்கிற ஹேர்ஸை ட்ரிம் பண்ணுங்க. மார்னிங் டு ஈவினிங் நீங்கள் ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ் போகிறதுனால டெய்லி பேசிஸில் டியோட்ரண்ட் அண்ட் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. சேம் ட்வைஸ் இன் எ வீக் உங்கள் லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணுங்க. வேற எந்த ப்ராடக்டையும் நீங்கள் வாங்க தேவையில்லை. சுகர் அண்ட் ப்ரஷ் இருந்தாலே போதும். தென் ஆஃபன் உங்கள் நகங்களை கட் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, ஃபிக்ஸ் யுவர் பாடி போஸ்டர். உங்களோட பாடி போஸ்டரை கரெக்டாக வைங்க. நிற்கிறப்பவும், உட்கார்றப்பவும், நடக்கிறப்பவும் உங்களோட ஷோல்டர்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். பிகாஸ் பாடி போஸ்டரில் ஷோல்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும். ஸோ எப்பவும் கான்ஃபிடென்ஸாக கம்பீரமாக இருங்க. தென் நம்மளை நிறைய பேர் உட்கார போஸ்டரே தப்பு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட முதுகு வளைஞ்சு தான் உட்காந்துருப்பீங்க. ஆமாண்ணா, வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. பட் யோகா செய்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க உட்காரும்போது முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி எப்பவும் ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும்னு. எஸ், கரெக்ட் தான். அப்படி நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்கள் பாடி போஸ்டர் கிளியர் ஆகும். நீங்கள் எப்போதும் குனிஞ்சே உட்காந்துருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ டே டு டே பேசிஸில் உங்கள் முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து பழகுங்க. நடக்கிறப்போ நேராக நடங்க. டிப் நம்பர் 6, பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்.
இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம எல்லோராலையும் மணி தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எஸ், கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த மணி தான் டிசைட் பண்ணுது. மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்ற பிரஷ்லேருந்து இப்போ நீங்க யூஸ் பண்ற இந்த மொபைல் ஃபோன் வரைக்கும் எல்லாம் காசு கொடுத்து நீங்க வாங்கினது தான். ஸோ நீங்கள் டீனேஜாக இருக்கும்போதே மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அப்புறம் அந்த ஸ்கில்ஸை எப்படி காசாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியணும். டாப் ஸ்கில்ஸ் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். டிப் நம்பர் 7, ஈட் ஹெல்த்தி டயட் அண்ட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். நம்ம உணவு முறையை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம பாடி அண்ட் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரிங்க் டெய்லி 3 to 4 liters ஆஃப் வாட்டர். அட் த எண்ட் ஆஃப் த டே அனைவரும் உழைப்பது அரிஜான் வயிற்றுக்குத்தான். எக், ஆப்பிள், பனானா, ஆல்மண்ட்ஸ், ஸ்பினாச், பீனட் பட்டர் இதெல்லாம் சாப்பிடுங்க. எல்லா வகையான சத்துக்களும் இதுல இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டதை கரெக்டா சாப்பிடுங்க. பிகாஸ் உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. டிப் நம்பர் 8, ஒர்க் அவுட் டெய்லி ஃபார் 2 to 3 hours. மூவிஸ்ல சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க பாடியை ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். மணி, கேர்ள், ஹவுஸ், பியூட்டிஃபுல் லைஃப் எதுவானாலும் உங்களை தேடி வரும். இது ஒன்றும் சும்மா சொல்லிங்க, 100% ட்ரூ. பிகாஸ் நீங்க டெய்லி 2 hours எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிசிப்ளின் வரும். அந்த டிசிப்ளின் உங்க கோலை செலக்ட் பண்ணும். அப்புறம் அந்த கோலை நோக்கி நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணுவீங்க. தென் நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும். டெய்லி 2 hour or 3 hour எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் 15 minutes ஆச்சும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்பவும் தின்னா இருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ட்ரெயினரை போய் கன்சல்ட் பண்ணி என்ன பர்பஸ்க்காக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதை சொல்லி உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. டிப் நம்பர் 9, ஃபாலோ யர் கரெக்ட் க்ரூமிங் ரொட்டீன். உங்களோட பெர்ஃபெக்ட் லுக்குக்காக நீங்கள் க்ரூமிங்கை கரெக்டாக பண்ணணும். சப்போஸ் பியர்ட் வச்சிருக்கிற பர்சனாக இருந்தால் பியர்டை கரெக்டான ஷேப்புக்கு உங்கள் ஃபேஸுக்கு சூட் ஆகுற மாதிரி சைஸ் பண்ணி வைங்க. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹெட்டுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுங்க. ஷாம்பூஸ் டெய்லி யூஸ் பண்ணாம வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க. தென் ஹேர் கட் கரெக்டா உங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. நிறைய பேருக்கு லாங் ஹேர் வைக்க பிடிக்கும். சூப்பர், பட் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸையும் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணாலே நீங்க ரொம்ப க்ளோ அப்பா அட்ராக்டிவா மாறிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.